ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆட்டோக்ளேவில் வந்துட்டு பவர் அவுட்புட் இந்த இண்டிகேட்டர் மெயின் இண்டிகேட்டர் எரியுது, அவுட்புட் இண்டிகேட்டர் எரியலன்னு கம்ப்ளைண்ட்டு, ஹீட்டும் ஆன் ஆகலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டு வந்து செக் பண்ணதில் இந்த எஸ்எஸ்ஆர் ரிலே போச்சு. மல்டிஸ்பேனோட பிராண்டு கம்ப்ளைண்ட்டு. இப்போ இதுக்கு இதெல்லாம் வந்து நான் யூனிசன் சொல்லிட்டு ஒரு பிராண்டு அதை போட்டிருக்கேன். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர்ஸ் பார்த்திங்கன்னா நார்மல் கண்ட்ரோலர்ஸ் மாதிரி இருக்காது. தட் மீன்ஸ் என்னென்னா ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், அட் சேம் டைம் அதுலேயே வந்துட்டு வித் டுவெல் டைமர்னு சொல்லுவோம், அதே இருக்கும். ஸோ அதுக்கு மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா UTC 2202G. இதில் 02 வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து வித் டைமரோடு வருதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஆன் பண்ணுறேன். ஸோ இதில் 121 செட் பண்ணியிருக்கோம், 34 டிகிரி பர் % உள்ளே இருக்குது. ஸோ இப்போ இதில் செட் வேல்யூ செட் கீயை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணோன்னா செட் 1 வரும், இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மேக்ஸிமம் செட்டிங் வந்து 121 மேலே வேண்டியதில்லை, அதனால் மேக்ஸிமம் லிமிட்லேயே வந்து 121 செட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த பார்த்திங்கன்னா அதே செட் கீயை இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சோக் டைமர் SKTR அதுதான் அதனோட அர்த்தம். சோக் டைமர் அப்படின்னா 121 டிகிரி ரீச் ஆனதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீட்டருக்கு போகிற பவர் வந்து கட் ஆஃப் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ரீசெட் கொடுத்ததுக்கப்புறம் தான் ரீஎனேபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் செட்டிங்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸு செட் கீ லாங் ப்ரெஸ் பண்ணால் பாஸ்வேர்டு கேட்கும் 73. அதே என்ட்ரி கீ அமுத்தாமல் செட் கீ அமுத்தணும். ஸோ அது வந்து இன்புட்டு பிடிங்கன்னா வெறும் நியூமரிக் டிஜிட்டு, PT.1 அப்படின்னா 121.0ன்னு காமிக்கும். இது பிடி செட் பண்ணி தான் அப்படி விட்டேன். ஸோ அடுத்து வந்து அவுட்புட் மோடு வந்து ஹீட்டாக கூலான்னு கேட்குது. இது வந்து ஹீட்டிங் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது சோக் டைமர் வேணுமான்னு கேட்டிருக்கு. இதில் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது எஸ் கொடுத்தீங்கன்னா தான் ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு டைமர் எனேபிள் ஆகும், இல்லைன்னா வெறும் டெம்பரேச்சர் மட்டும் தான் காமிக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சோக் டைமர் வந்து ரிவர்ஸாக இல்லை ஃபார்வர்டான்னு கேட்கும். இது வந்து மினிட்ஸாக ஹவர்ஸான்னு கேட்கும். ஓகே, எண்டு கண்ட்ரோல் 1 ஆன் ஆஃப். இது வந்து இது மாதிரி ஹீட்டிங் எலிமெண்ட்டை பொறுத்தவரை PID கொடுக்கக்கூடாது. எப்போனா இந்த மாதிரி ஆட்டோக்ளேவு ஃபர்னேஸு இதில் முடிஞ்ச அளவுக்கு வந்து நார்மல் ஃபர்னேஸு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் மோடு கொடுத்தது தான் பெஸ்ட்டு. ஹிஸ்ட்ரிஸ் வந்து 1 டிகிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்று வந்து அலாரம் மோடாக யூஸ் பண்ணியிருக்காங்க. செட் லோ லெவல் வந்து 37 கொடுத்துருக்காங்க, 35 வச்சுக்கலாம். ஹை லெவல் வந்து 121. ஆஃப்செட் வேல்யூ வந்து 3 டிகிரி. சென்சார்லேருந்து வரதுக்கும் ஒரிஜினல் ஸ்டாண்டர்டு கண்ட்ரோலருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டிகிரி. அதை அவங்களே ஆஃப்செட் வேல்யூ மாற்றி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், டன், என்டர், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 37 இருந்தது 47 ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, தேங்க்யூ.